கிரெடிட் பத்தி பேசியிருக்கிற யாருமே எனக்கு கொடுக்கலன்னு. பட் ஐ திங்க் இந்த ஒரு மேடையில சார் வந்து என்னோட மாத்திருக்கிறது நீங்க தான். நான் அப்பப்போ பேர் வைப்பேன், அனலைசிங் ஸ்டார், அப்புறம் கால்குலேட்டிங் ஸ்டார், அப்புறம் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டார், இப்படின்னு நிறைய வைப்பேன். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டேன். 2/10 ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல வந்து நான் உண்மையாவே ஐஸ்வரி சாருக்கு சொல்லணும். ஏன்னா ஒரு ப்ரொடியூசரா வந்து அவர் உள்ள வரும்போது எந்த கேள்வியும் கேட்கல என்கிட்ட. அவர் சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் என்ன ஃப்ரீ ஹேண்ட்ல விட்டாரு. நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற பண்ணுப்பான்னாரு. அண்ட் இன்னைக்கு இந்த சக்சஸ்க்கு மிக முக்கியமான காரணம் அவர் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் அண்ட் ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் இஸ் த பிகெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் த ட்ரஸ்ட் சார். அண்ட் அது அவர் கொடுக்கலன்னா ப்ராபப்ளி இன்னைக்கு படம் இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஸோ ஐம் வெரி லக்கி அண்ட் வெரி ஹாப்பி. அண்ட் நான் நிறைய இடங்கள்ல சமீபத்தில் பேசும்போது கிரெடிட் பத்தி பேசியிருக்கிற யாருமே எனக்கு கொடுக்கலன்னு. பட் ஐ திங்க் இந்த ஒரு மேடையில சார் வந்து என்னோட 18 வருஷத்தோட ஜேர்னியோட கிரெடிட் கொடுத்துட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. அண்ட் என்டையர் டீம், சினிமா ஒரு டீம் ஒர்க் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். ஸோ டீமில் எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் அதனால இன்னைக்கு இந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் ரொம்ப பிஎன்சி சென்டர்லாம் பயங்கரமாக சேர்ந்துருக்கு. ஸோ நாங்கள் தியேட்டர் விசிட்ஸ்லாம் போனோம் ஃபர்ஸ்ட் வீக். பயங்கரமான ஒரு ரிசப்ஷன், குழந்தைங்களோட ஃபேமிலிஸோட லேடிஸு பயங்கரமாக கூட்டம் ஏறிச்சு. ஃபர்ஸ்ட் டேவே ஈவினிங் ஷோலேருந்து பயங்கரமாக ஏற ஆரம்பிச்சுது. அது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா ஃபேமிலி ஃபிலிம்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு சார் சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் செல்லா வந்து கொடுத்ததுக்கு செல்லாக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் செல்லா 11 வருஷம் பழக்கம் எனக்கு. அவர் மேலே எனக்கு பயங்கர நம்பிக்கை. இதே மாதிரி இருங்க செல்லா, இதே மாதிரி நல்ல கதைகள் பண்ணுங்க, ஃபேமிலி படங்கள் பண்ணுங்க. அண்ட் செல்லாவோட வெற்றி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அவர் இன்னும் பெரிய ஒரு கமர்ஷியல் டைரக்டரா சினிமாவில் வருவாருங்கிறது, ரொம்ப ரொம்ப பெரிய இடத்துக்கு வருவாருங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். ஸோ அதில் அந்த ஜேர்னியில் நான் கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் உங்களோட இருந்ததுல எனக்கு ரொம்ப பெருமை சந்தோஷம். கருணாசன் நான் எப்பவுமே சொல்லுவேன், அவர் தான் இந்த படத்தோட பேக் போனே. பார்ட் 1லயும் சரி பார்ட் 2லயும் சரி. எனக்கு ஞாபகம் இருக்கு, பார்ட் 1 வந்து நான் கருணாசனை மீட் பண்ணும்போது கோட்டூர்பன்ல மீட் பண்ணோம். அப்போ நான் அண்ணா கிட்ட சொன்னேன். அப்போ அண்ணா ரொம்ப நடிக்கிறது இல்லை. அப்போ சொன்னார், ஏன்பா ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ நான் சொன்னேன், இல்லைண்ணா நீங்கள் வாங்க ப்ளீஸ், எனக்காக சூப்பராக இருக்கும் அந்த கேரக்டர். அன்னைக்கு சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு தியேட்டரில் பார்க்கும்போது எல்லாம் பயங்கரமாக கைத்தட்டி என்ஜாய் பண்ணி, நீங்கள் வந்து டான்ஸ்லாம் ஆடும்போது கூட ஒரே விசில் கிளாப்ஸு, அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒரு ஆக்டருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணும்போது அதை காப்பாற்றும் போது அந்த ஆக்டருக்கு அவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும். ஏன்னா நிறைய சினிமாவில் ப்ராமிசஸ் வந்து யாருமே காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க, கூப்பிட்டுறாங்க, ஆனால் அதுக்கு உண்டான வேல்யூ உள்ள கேரக்டர்ஸை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் நான் ஒவ்வொருத்தர்கிட்ட கூப்பிட்டு சொல்லும்போது அதுக்கு உண்டான ஒரு கேரக்டர் கொடுக்கும்போது அது ஜெயிக்கும் போது தியேட்டர்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நானும் ஒரு ஆக்டரா அதை எதிர்பார்க்கிறேன். ஸோ அந்த விதத்துல நான் ப்ராமிஸ் பண்ணது மோக்ஷாக்கும் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு பேசும்போது அவங்க நம்பல. நான் சொன்னேன், பயங்கரமான ஒரு ரிசெப்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு, வேற எந்த படம் கமிட் பண்ணாதீங்க. பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க சினிமாவில் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. பட் தியேட்டர் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைச்ச விசில் கிளாப்ஸ், எங்க போனாலும் மீனும் மிஸ் தான் கேட்குறாங்க. நான் மைக்ல பேசும்போது கூட நீங்க கொஞ்ச நேரம் விடுங்க சார், அவங்ககிட்ட மைக்க கொடுங்கன்றாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ரிசெப்ஷன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ மோக்ஷா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் எப்பவுமே நான் இப்போ காளியங்கர் சொன்னாரு என்னன்னா, செல்லா வந்து அவருக்கு தெரியாமலே படம் எடுத்துட்டாரு, ஹீரோயின் ஓரியன்ட் படம்னு. கிடையவே கிடையாது, தெரிஞ்சதான் பண்றேன், தெரியாமலாம் எதுவுமே பண்ணல. நானு ஜாரா கிட்ட இந்த படம் கமிட் பண்ணும்போது சொன்னேன், ஜாரா நீங்க தான் இந்த படத்தோட ஹீரோ, இந்த படம் உங்க மேலதான் இருக்கு. ஸோ தெரிஞ்சதான் ஒவ்வொரு படமும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஜாரா, யூ ஆர் லவ்லி இன் த ஃபிலிம். லைக் ஐ செட், ஐ ப்ராமிஸ் யூ ஆர் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம், ரைட்? ஐ எம் வெரி ஹாப்பி. ஜாராவோட நடிக்கிற ஒவ்வொரு நாளும் வந்து இட் வாஸ் அ பிரீஸ் அண்ட் ஐ ஹேட் லாட் ஆஃப் ஃபன் வித் ஹர். எனக்கு இந்த படம் கமிட் பண்ணும்போது பெண் குழந்தை இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் மீரா பிறந்தாங்க. ஸோ இந்த படம் நடிக்கும்போது அந்த பாண்ட் வந்து எனக்குள்ள தானா வந்துருச்சுன்னு நான் சொல்லுவேன். ஜாராவோட நான் இருக்கிற பாண்டிங் வந்து ஃபியூச்சர்ல இப்படிதான் என் பொண்ணோட இருக்கணும்னு நான் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஜாரா அந்த மாதிரி ஒரு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்காங்க இந்த படத்துல. ஸோ தேங்க்யூ ஜாரா ஸோ மச் ஃபார் டீச்சிங் மீ ஹவு டு பி அ டேட். ஐ டோல்ட் யூ ரைட். ஸோ இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் ஜேர்னி. அண்ட் ஆடியன்ஸ், இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப ஷார்ப் அண்ட் சினிமாவை வந்து ரொம்ப நேசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ தப்பு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அண்ட் அந்த ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா, அந்த ஆடியன்ஸை அவுட் ஸ்மார்ட் பண்ணோம்னா அது ஒரு பெரிய சேலஞ்ச் இன்னைக்கு. பட் கட்டா குஸ்தி ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபில்ம் இருந்தோம், ஆடியன்ஸ் அதை பயங்கரமாக கொண்டாடி என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நான் இன்னைக்கு 18 வருஷம் ஜேர்னிக்கு அப்புறம் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம், வித்தியாசமான படங்கள் பண்ணியும் நான் ஜெயிச்சிருக்கேன்னா காரணமே ஆடியன்ஸ் தான். ஸோ ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், என்னை வந்து கைவிடலை. அண்ட் இந்த விக்டரிக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா உண்மையா சொல்லணும்னா லாஸ்ட் 2-3 இயர்ஸா கட்டா குஸ்தி 1க்கு அப்புறம் எனக்கு கரெக்டா அமையல, நிறைய விஷயங்கள் லேட் ஆயிடுச்சு. ஒருவேளை ஆடியன்ஸ் என்ன மறந்துட்டாங்களோ நான் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். பட் இந்த விக்டரியை பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த படம் மினிமமா 50 கோடி ரூபாய் கிராஸ் அடிக்கும். ஸோ அது பார்க்கும்போது எனக்கு ஆடியன்ஸ் என்ன மறக்கல, என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்கன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ தேங்க்யூ டு த ஆடியன்ஸ் அண்ட் பிரஸ் அண்ட் மீடியா. ஸோ நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கொடுத்த விமர்சனங்கள்னால தான் நான் ஒவ்வொரு படத்துல ஜெயிச்சுட்டு இருக்கிறேன் அண்ட் ஃபீட்பேக்ஸும் எடுக்கிறேன். நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம். விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ்னாலே ஒரு ஃபேமிலி ஷோ தான். இன்ஃபேக்ட் இந்த வாட்டிலாம் எல்லாருக்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டேன், இந்த இடத்துல போட்டால் கரெக்டாக இருக்கும், என்ன வேணும்னு சொல்லுங்க. அந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலி ஆகிட்டோம். அண்ட் ஃபேமிலிஸோட ஒவ்வொரு படமும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்க. அண்ட் பிடிக்கலனாலும் ரிவ்யூஸ் எழுதுறீங்க, அதை நானும் படிக்கிறேன், எல்லா ரிவ்யூஸ் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஸோ பிடிக்கிற மாதிரி இன்னும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நான் ஃபியூச்சரில் படம் எடுப்பேன்னு நான் ஆசைப்படுறேன். அண்ட் தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் த லவ். அண்ட் இது ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபில்மாக இருந்து நீங்கள் நிறைய கேரக்டர்ஸ் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ். பட் எனக்கு ஒரு மிகப்பெரிய பேக் போன் வந்து ஸ்ரவந்தி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். கடைசி 3 வருஷத்துல ஸ்ரவந்தி என் கூட இல்லை. அதுக்கு முன்னாடி கட்டா குஸ்தி எஃப்ஐஆர்ல இருந்தாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், திருப்பி நானே ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், வந்தாங்க. அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் படமே கட்டா குஸ்தி 2 பெரிய ஹிட். ஸோ என் கரியர் பின்னாடி ஒரு ப்ரொடக்ஷன் பின்னாடி ஸ்ரவந்தின்னு ஒரு பெண் தான் இருக்கிறாங்க, அதான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவங்க யாருன்னா லைஃப் ஆஃப் பை படம் பார்த்துருப்பீங்க, அதுல ஹீரோயின் அவங்க சொல்லிக்கிறேன் இப்போ. ஸோ ஹாலிவுட் ஹீரோயின் என்னோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ நான் ரொம்ப பெருமையா இருக்கேன். அண்ட் தேங்க்யூ குஷ்மிதா ஃபார் ஆல் த லவ். சார் கிஃப்ட் கேட்டேன், வாங்கி கொடுத்துட்டீங்க. அடுத்த வாட்டி வீடு கேட்டுறேன் சார். கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு குரல் கேட்டுச்சு எனக்கு லெஃப்ட்ல, ஐயோ ஐஸ்வர்யா குரல் தெரிஞ்சுதான் நானும் கேட்டிருப்பேன்னு. ஸோ இட்ஸ் இந்த மாதிரி சினிமால ஒரு ஃபேமிலியா ஒரு விக்டரி கிடைக்கிறதுங்க ரொம்ப ரேர், நமக்கே தெரியும் எல்லாருக்கும். அண்ட் அது கிடைக்கும் போது ஐ திங்க் வி ஷுட் என்ஜாய் த மேக்ஸிமம். அண்ட் ஐ திங்க் வி ஆல் ஆர் என்ஜாயிங் திஸ் மூமெண்ட். அண்ட் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் உங்களோட ஒர்க் பண்ணதுல இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்றேன். பார்ட் 1ல அன்பரி மாஸ்டர் ஒர்க் பண்ணாங்க, ஸ்டண்ட் சூப்பரா இருந்தது. ஸோ பார்ட் 2 பண்ணும்போது எங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். பட் உண்மையா சொல்லணும்னா அந்த கிளைமேக்ஸ்லாம் நீங்க பயங்கரமா ஷூட் பண்ணிட்டீங்க. அண்ட் சூப்பரான மாஸ்டர், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒர்க். அண்ட் இன்ஃபேக்ட் ஆன் டைம் ஃபைட்டு நானும் வந்து ஐஸ்வர்யா ஃபைட் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு சீக்வன்ஸ் அது. பட் மாஸ்டர் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணாரு, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஐஸ்வர்யா. அண்ட் அந்த சீக்வன்ஸ்லாம் இடிச்சிடலாங்க, அவங்க தலைலாம் சுத்திருச்சு. ஸோ சாரி எல்லாம் கேட்க வேண்டியதாக இருந்தது. பட் ஆனாலும் அந்த ஃபைட் வந்து இன்னைக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்தது, என்டர்டெய்னிங்காகவும் இருந்தது. ஸோ காளி வெங்கட், முனிஷ்காந்த், உங்களை பற்றி என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. 5வது படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பயங்கரமான ஒரு எனக்கு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் ஒரு படம் பண்ணும்போது எல்லாருக்கும் பேசும்போது நான் சொல்லுவேன், பட்ஜெட் என்ன, பட்ஜெட்டு, சினிமா எங்க போயிட்டு இருக்கு, வியாபாரம் என்ன, ஓடிடி எப்படி விற்குது, இப்படிலாம் பேசிட்டு அவங்க கிட்ட ஒரு பிரசன்டேஷன் கொடுப்பேன். இந்த பட்ஜெட்ல பண்ணா நீங்க கரெக்டா இருக்கும், சம்பளம் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு எனக்காக பார்ட் 1லயும் பண்ணாங்க, பார்ட் 2லயும் பண்ணாங்க. ஸோ உண்மையாவே சொல்றேன், ஒரு ப்ரொடியூசரா இங்க உட்கார்ந்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா சினிமாவோட புரிதல் இருந்தாதான் ஒரு ஆக்டர் அவங்களோட சம்பளத்தை அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு ஹீரோக்குன்னு ஒரு பிசினஸ் இருக்கு, அந்த பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் பட்ஜெட் எடுக்கணும். நாளைக்கு படம் அடிக்குமா அடிக்காத நம்ம கையில கிடையாது. ஆனா என்னோட ஃபர்ஸ்ட் ரூல், ப்ரொடியூசருக்கு லாஸ் வரக்கூடாது, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரூல். அதை நான் எல்லாருக்கிட்ட எடுத்து சொல்லும் போது எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு அதோட விக்டரி தான் நம்ம எல்லாரும் பார்க்குறோம். அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி. இதோட நான் முடிச்சுக்கிறேன். சாரி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ் டு மை டீம், மை என்டையர் ப்ரொடக்ஷன் டீம். தேங்க்ஸ் டு கவிதா பாண்டியன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி லஞ்ச் சாப்பிடலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் பிசியோதெரபி படிச்சு 10 வருஷமா சாப்பிட்டு சொன்னதே இல்லை விஷ்ணு சார்ட்ட. அவருக்கே தெரியாது, இன்னைக்கு காலி என்ன போட்டு உடச்சிட்டாரு. இல்ல அதனாலதான் சொல்றது இல்லை சார். ஆக்சுவலா வந்து வேல்ஸ்ல எனக்கு சீட்டு கிடைக்கல. என்னோட ஃப்ரெண்டு கணேஷ், நசீர்னு 2 பேர் வேல்ஸ்ல படிச்சாங்க, அவங்களுக்கு சீட்டு கிடைச்சது, எனக்கு கிடைக்கல. அப்புறம் நான் போய் சவிதால தான் படிச்சேன். இன்னைக்கு ஆனா அதே வேல்ஸ்ல வந்து படம் பண்ணி சார் பக்கத்துல உட்காந்துட்டேன்.
எல்லாருக்கும் நன்றி. முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ஆடியன்ஸுக்கு தான். ஆடியன்ஸ் சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் பார்ட் 2 வந்திருக்காது. ஏன்னா பார்ட் 1க்கு ஆடியன்ஸ் கொடுத்த அந்த உற்சாகமும் ஆதரவும் தான் பார்ட் 2 நாங்கள் பண்ணுறதுக்கு காரணம். இன்னைக்கு பார்ட் 2க்கு அதை விட அதிகமாக ஆதரவு கொடுத்துருக்காங்க, அன்பு கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அடுத்து நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் தான். ஃபஸ்ட்டு டே வந்து நூன் ஷோ, மேட்னி ஷோலாம் வந்து கொஞ்சம் அவரேஜாக தான் ஃபில் ஆகிட்டு இருந்துச்சு. ஈவினிங்லேருந்து வந்து ஷோஸ் வந்து ஹவுஸ்ஃபுல்லாச்சு. நாங்கள் திருச்சி, மதுரை, சேலம், திண்டுக்கல்னு நிறைய ஊருக்கு போனோம். எல்லா ஊர்லேயுமே ஷோஸ் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு. ஷோஸ் நிறைய இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கு நீங்கள் கொடுத்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்து முக்கியமான காரணம். உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அடுத்து விஷ்ணு சார் வந்து பார்ட் 2 பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த அந்த நிமிஷத்துலேருந்து இப்போ இந்த நிமிஷம் வரைக்குமே அவரோட அந்த எஃபோர்ட்டு, உழைப்பை நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். இந்த படம் வந்து பெரிய ஹிட் அடிச்சே ஆகணும் அப்படின்னு அவர் ஆரம்பத்துலேருந்து அவ்வளோ எஃபோர்ட் போட்டார். அது எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து இந்த வெற்றி அவருக்கு பரிசாக கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக அவர் எப்போவுமே 24 மணி நேரமும் சினிமான்னு பேசிக்கிட்டே இருப்பார், யோசிச்சுக்கிட்டே இருப்பார். என்ன ஏதாவது வாங்க மீட்டிங் அப்படின்னு கூப்பிட்டா கூட எனக்கு போர் அடிக்கும். திரும்பவும் அதே தானே சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னு எனக்கு ஐயோ இன்னைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் நைட்டு 2 இல்ல அது ஆக்சுவலா நம்ம நைட்டு 10-11 மணிக்கு தூங்கிடுறாரு. ஆனா அவருக்கு அப்பதான் எந்திரிச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிப்பாரு. 2 மணிக்கெல்லாம் பீக்ல இருப்பாரு. நைட் 2 மணிக்கு. ஆமா, நான் எப்படியாவது பேசி எஸ்கேப் ஆகி 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன். வந்துட்டு காலையில ஒரு 7-8 மணிக்கு எழுந்து பண்ணாலும் அப்பவும் வந்து மெசேஜ் அனுப்பி ஃபோன் பண்ணிட்டு இருப்பாரு. எப்ப தூங்குறாரு எப்ப எந்திரிக்கிறாருன்னே தெரியாது. அந்த மாதிரி வந்து சினிமா அவ்வளவு பேஷனான ஆளு. இந்த சக்சஸ் மட்டும் இல்லை சார், இதை விட பெரிய சக்சஸ் உங்களுக்கு, அதுக்கு தகுதியான ஆள் நீங்க. இன்னும் நிறைய சக்சஸ், பெரிய சக்சஸ் உங்களை தேடி வரும். சார் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலா நான் கேட்காமலே என்னை கூப்பிட்டு படம் கொடுத்தாரு. அதான் சிலுக்குவார்பட்டி சிங்கம். அந்த படம் வந்து அந்த நேரத்தில் வந்து பெருசாக போகலை. ஏன்னா 6-7 படம் ரிலீஸ் ஆச்சு. அதனால தேட்டர்ஸ் கிடைக்காம ஆவரேஜாக தான் போச்சு. அப்போ எனக்கு மாதிரி ஒரு வருத்தமாக இருந்துச்சு. அப்போது அவரை கூப்பிட்டு பரவாயில்ல செல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு லாபம் இல்லைனாலும் நஷ்டம் இல்லை, நீங்கள் அடுத்த கதை எழுதுங்க அப்படின்னு சொன்னார். அப்படி ஆரம்பித்த படம் தான் கட்டாகுஸ்தி பார்ட் 1. அப்போ எடிட்டிங்கில் நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒரு விஷயம் சொன்னேன், இந்த படம் வந்து இவ்வளோ அடிக்கும் சார், இவ்வளோ வசூல் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நாங்கள் நினச்ச அளவுக்கு, நான் சொன்ன அளவுக்கு அது வசூல் பண்ணல. பார்ட் 2 ஆரம்பிக்கும் போது எனக்கு இருந்த ஒரே டாஸ்க்கு என்னன்னா, நம்ம அன்னைக்கு சொன்ன அந்த நம்பரை தாண்டி இது பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கு என் முன்னாடி இருந்த ஒரே டாஸ்க்கு. அது கண்டிப்பாக அது இப்போ பண்ணிடுச்சு. அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை தாண்டி போயிட்டு இருக்கு. சார் வந்து ஆக்சுவலாக ஒரு படத்தை வந்து கமிட் பண்ணுறதுக்கு அவ்வளோ அனலைஸ் பண்ணுவார், கால்குலேட் பண்ணுவார். ஒரு ஹீரோவாகவே அப்படின்னா ப்ரொடியூசராக அதுக்கு மேலே பயங்கரமா அவருக்கு நான் அப்பப்போ ஏதாவது பேர் வைப்பேன். அனலைசிங் ஸ்டார், அப்புறம் கால்குலேட்டிங் ஸ்டார், அப்புறம் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டார், இப்படின்னு நிறைய வைப்பேன் அப்பப்போ பேர் வைக்கிறது. ஆக்சுவலா இப்படி தனித்தனியா இருந்தாலே அவர் எந்த படமும் கமிட் பண்றதுக்கு அவ்வளவு யோசிப்பாரு. அதனாலதான் 17 வருஷத்துல 22 படம் தான் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது 3 படமும் ஹீரோவாகவும் ப்ரொடியூசராகவும் என்ன நம்பி எனக்கு கொடுத்து 3 படம் அடுத்தடுத்து கொடுத்து, அது பெரிய விஷயம் சார். ஆனா இதுக்கு எனக்கு 3 அவார்டு கொடுக்கலாம். ஏன்னா உங்களை வச்சு நான் 3 படம் பண்ணிட்டேன். முனிஷ்காந்த் சார் கை தட்டுறாரு. ஆமா, கை தட்டக்கூடாது போல. ஐஸ்வரி சார் வந்து ஆக்சுவலா ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றதே பெரிய கஷ்டம், பெரிய வேலைகள் நிறைய இருக்கும். சார் ஒரே நேரத்தில் 10 படம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது மட்டும் இல்லை, ஆக்சுவலா சார் வந்து ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பாக்குறதுக்கு எப்பவுமே பிரமிப்பா இருக்கும். ஆனா இவ்வளவு இருந்தும் வந்து சார் வந்து பார்க்கும்போது பரபர துருன்னு அப்படியே ஓடிட்டு சிரிச்ச முகமா எப்பவுமே இருப்பாங்க. அது பெரிய விஷயம். ஏன்னா இவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷன்லாம் வச்சு நடத்துறவங்க வந்து ஒரு மாதிரி டென்ஷன்லயே இருப்பாங்க. இன்னொன்று அந்த நட உடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க ஒரு மாதிரி. ஆனால் சார் வந்து அதாவது வேல்ஸ் சேர்மன் மாதிரி இல்லை, வேல்ஸ் காலேஜில் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ண மாதிரி பரபரன்னு எப்பவுமே வந்து சிரிச்ச முகத்தோட இருக்கிறது பார்க்கறதுக்கு அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும் எங்களுக்கு. சார் உங்கள் ப்ரொடக்ஷனில் படம் பண்ணி அது வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். நீங்கள் இப்படியே இருக்கணும் சார், சந்தோஷமா. தேங்க்யூ சார். ஐஸ்வர்யா பற்றி நிறைய நான் ஆடியோ லாஞ்சிலே பேசிட்டேன். ஆக்சுவலா இந்த படம் ஆக்சுவலா உள்ள வரும்போது அவங்களுக்கு வந்து கதை மேலையும் சரியா கேரக்டர் மேலையும் பெரிய நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் எனக்காக அவங்க உள்ள வந்தாங்க.
அதுக்காக என்னை நம்பி வந்ததுக்காக ஐஸ்வர்யாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து படம் பார்த்துட்டு எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் அப்படி இப்படின்னு பயங்கரமா பாராட்டுறாங்க. அன்னைக்கு சொன்னதுதான், கேரக்டர் புரியாமலே இப்படி நடிச்சாங்கன்னா கேரக்டர் புரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இதுக்கு மேல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கும். தேங்க்ஸ் ஐஸ்வர்யா மேம். அப்புறம் ஜாரா வந்து ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலா காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு கேரளாவை சொல்ற மாதிரி அது காட்ஸ் சைல்டு. அது அந்த மாதிரி ஒரு பவர் உள்ள பிறந்தது. ஜாரா ஒரு லைட் மாதிரி ஸ்பாட்டுக்கு வரும்போதே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த லைட் பரவும், எல்லாரும் சந்தோஷமா வந்து ரியாக்ஷனே மாறிடும். ஜாரா இல்லாத ஒரு சில நாள் வந்து ஷூட்டிங்கே நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி ஜாராவோட ப்ரெசன்ஸ் இருக்கும். தேங்க்ஸ் ஜாரா. கருணாசனை வந்து கட்டாவுசிக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து. பார்ட் 1லையும் சரி பார்ட் 2லையும் சரி. ஆக்சுவலாக பார்ட் 1 போய் நான் அண்ணன்ட்ட வந்து சொல்லும்போது, இந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு நீங்கள் தான் பண்ணணும், ஆக்சுவலாக லேடிஸை நீங்கள் திட்டணும், ஆனால் அது லேடிஸை ரசிக்கணும், அப்படி ஒரு கேரக்டர்னு. மணிவண்ணன் சாருக்கு அப்புறம் வந்து அது மாதிரி ஆர்டிஸ்ட் இல்லை. ஒரு ஹியூமரு, வில்லத்தனம், கேரக்டர் எல்லாம் கலந்து பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை தமிழ் சினிமாவில். நீங்கள் வந்து ஏற்கனவே 5 வருஷம் எம்எல்ஏவா இருந்துட்டீங்க, போதும்னா நீங்கள் சினிமாவுக்கு வாங்க அப்படின்னு நான் அப்போவே சொன்னேன் அண்ணன்ட்ட. நான் என்ன பண்ண மாட்டேன்னா சொல்றேன், படம் வந்தா பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாரு. இல்லைன்னா கட்டாகுசிக்கு அப்புறம் பாருங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி கட்டாகுசிக்கு அப்புறம் நிறைய அண்ணனுக்கு படம் வந்துச்சு, எனக்கு ஃபோன் பண்ணி அப்பப்ப சொல்லுவாரு இந்த மாதிரி அப்படின்னு. இப்ப பார்ட் 2லையும் வந்து அண்ணன் பெர்ஃபார்மன்ஸ் ஊரே வந்து பாராட்டுது. இதுக்கப்புறம் நிறைய காமெடி ரோல்ஸ் நிறைய வரும்னு பழையபடி கலக்குங்க. அப்புறம் எனக்கு என்னன்னா, இப்ப முனிஷ் அண்ணன் வந்து ஆக்சுவலா இப்ப ஹீரோ ஹீரோயினை கூட நான் சமாளிச்சிருவேன் ஸ்பாட்ல. ஆனா முனிஷ்காந்த் அண்ணனை வந்து சமாளிக்கவே முடியாது. நான் எல்லாருக்கும் நானே போய் டயலாக் எல்லாம் சொல்லி கொடுப்பேன். ஆனா முனிஷ் அண்ணன் மட்டும் அசோசியேட்டை கொடுத்து விட்டுருவேன். என்னன்னா நீ என்ன இருந்தாலும் அண்ணன் வந்து ஏதாவது ஒண்ணு எக்ஸ்ட்ரா போட்டுருவாரு. நான் ஏற்கனவே 3 மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்கு, இது 4 மணி நேரம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் அண்ணன் கண்ணில் தட்டுப்படாம கரெக்டா வந்து அண்ணன் தேடுவார், என்ன அங்க இருக்க தேடுவார் எங்க கரெக்டா அந்த டேக்ல டைமுக்கு போய் ஆரம்பிச்சிடலாம், போயிடலாம் வாங்கன்னு சொல்லி அண்ணன் அதுக்குள்ளேயும் வந்து சொல்லுவாரு. அண்ணன் இப்போ ஒன்று சொன்னார்ல, அது எப்படின்னா இன்டர்வல்ல அவங்க சவுத் இந்தியன் ரெஸ்லிங் தோத்துட்டு ஒரு மாதிரி ஃபீலா உட்காந்துருப்பாங்க. அப்ப நான் அண்ணன் சொன்னேன், நீங்களும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண பக்கத்துல நில்லுங்க போதும்னு. இல்ல ஒரே ஒரு டைலாக் போட்டுக்கிறேன் அப்படின்னாரு. என்ன டைலாக்னா, என்ன நான் கத்து கொடுத்த ஒரு டெக்னிக்கை கூட நீ ஃபாலோ பண்ணாம இப்படி தோத்து போயிட்டேம்மா அப்படின்னு சொன்னோன்னு நான் சிரிச்சிட்டேன். என்ன நான் சீரியஸா சொல்றேன், சிரிக்கிறீங்க அப்படின்னாரு. இல்லைண்ணா அந்த பொண்ணு வந்து அந்த ஃபைட்ல வந்து அடிபட்டு செத்து போயிருந்தா கூட நான் கத்து கொடுத்த ஒரு டெக்னிக்கு கூட ஃபாலோ பண்ணியிருந்தா நீ வந்து இந்த கதைக்கு ஆளா இருக்க மாட்டியம்மா அப்படின்னு நீங்க சொல்லியிருப்பீங்க அப்படின்னு அதுல இருந்து அண்ணன் சொல்றதை விட்டாரு. அது காளி அண்ணன் வந்து ஆக்சுவலா வருப்பதை சொன்ன நிறைய நீங்க லீட் ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த படத்துல வந்து சின்னதாக தானே இருக்கும், ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா இது நம்ம படம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்தாரு. அண்ணன் தேங்க்ஸ்ண்ணே. அதே மாதிரி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஷான் பத்தி ஒண்ணு சொல்லணும். ஆக்சுவலா நானும் விஷ்ணு சாரும் வந்து இந்த படத்தை எப்படியாவது ஹிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது ஷான் மட்டும்தான் சொன்னாரு, இல்ல இது வந்து பெரிய படம், இது 100 கோடி அடிக்கும், அது ஏன் நீங்க வந்து கம்மியா நீங்க ஃபீல் பண்றீங்க, இது வேற மாதிரி, இதை நம்ம பண்ணுவோம் செய்வோம் அப்படின்னு ஆரம்பத்திலேருந்து இந்த படத்துக்கு பெரிய ஒரு நம்பிக்கையா சொல்லி கூட இருந்து கடைசி வரைக்கும் பண்ணி கொடுத்த ஷானுக்கு என்னோட பெரிய நன்றிகள். அதே மாதிரி டிஓபி சார் சூப்பர் விஷுவல் கொடுத்தாரு, பரத் செமையா எடிட் பண்ணாரு, ஆர்டர் செமையா செட்டெல்லாம் அந்த வீடு செட்லாம் செட்டு மாதிரியே தெரியல. நிறைய பேர் அங்கேயே இன்னொரு கேமராமேன் கூட கேட்டாரு, அது அங்கேயே எடுத்துட்டீங்களா அண்ணா நகர்ல அப்படின்னு. அது தனியா செட்டு போட்டது. சுப்ரீம் மாஸ்டர் கொடுத்த டார்ச்சர், அந்த கொடுத்த டைமிங் ரொம்ப கம்மி இருந்தாலும் அதுக்குள்ள அவ்வளவு பெரிய எஃபோர்ட் போட்டு சூப்பரா சுப்ரீம் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ தாரக் சார், மோக்ஷா மேம், அப்புறம் லிசி மேம் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ் நன்றியை சொல்லிக்கிறேன். ஸ்ரவந்தி வந்து ரொம்ப பேக் போன் மாதிரி இருந்து பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக வந்து இந்த படம் நடக்கிறதுக்கு அவங்க ரொம்ப உழைப்பை போட்டிருக்காங்க. சீதாராம் சாரும் அப்படி தான். இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு, மேனேஜர்ஸு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ.